ஏப்பா சிவராமா, ஏண்டா செட்டியார் 1000 மாடுகளை வாங்கி வச்சுட்டு லோடு அடிக்கிறதுக்கு லாரி இல்லாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ இந்த முட்டா பசங்களை கூப்பிட்டு எங்கடா போற? ஏதோ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களாம், பேரணி வேற நடத்த போறாங்களா, கூட்டம் வேணும்ல, அதனாலதான் ஊர்ல வேலை வெட்டியில அந்த வெட்டி பசங்களை பார்த்து ஏத்திக்கிட்டேன். சவுண்ட பாத்தியா? அந்த கரெக்டா பண்ணுவானுங்களே. சரி, அந்த கட்சியோட பேர் என்ன? ஜப்பானிய முன்னேற்ற கழகம். எது? ஜப்பானிய முன்னேற்ற கழகமா? அது ஜப்பான்காரனுங்கள ஆரம்பிக்கணும். சரி, அவங்களுக்கு காலையில இருந்துச்சா தொழில் இருக்குது, செய்யறதுக்கு வேலை இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு தான் ஒரு முன்னாக்கும் கிடையாது. அவனுக்கு தொழிலே இதுதானே. ஒட்டையா தலைவர் வாழ்க்கைன்னு கத்துறீங்களாடா? தலைவரோட பேர் என்ன? அட எவனுக்கு மாப்பிள்ள தெரியும், டெய்லி 100 ரூபா நாங்க ஏறிக்க சொல்லிட்டேன். ஏண்டா நீங்க வாழ்கான்னு கத்துருக்கு, இதுக்கு மேனு கத்துருக்கு என்னடா வித்தியாசம்? அது சரி மாப்பிள்ள, இந்த வாயில்லா பிராணிகளுக்கு தங்களை யார் அடிச்சு திங்க போறாங்கன்னு தெரியாது. இந்த வாயுள்ள பிராணிகளுக்கு எவனுக்கா நாம அடி வாங்கி சாக போறோம்னு தெரியாது. நடக்குது கதை. அன்னை அன்னை கருப்பண்ண காத கொஞ்சம் திருப்பண்ண அடி மாட்டு கூட போட்டி என்ன அன்னை அன்னை கருப்பண்ண காத கொஞ்சம் திருப்பண்ண அடி மாட்டு கூட போட்டி என்ன வீரமுள்ள கருப்பண்ண அந்த கதை பழசண்ண இப்போ எருமை போல பொறுமை என்ன கொட்ட கொட்ட முழிக்கிற கோஷம் போட்டு அழகிற புட்டுக்கு தந்துடிக்கிற சொத்து பொட்டலத்தை பிடிக்கிற அட புத்திய மட்டும்தான் எங்கேயோ வித்து புட்ட விட்ட புட்ட அன்னை அன்னை கருப்பண்ண அது கொஞ்சம் திருப்பண்ண அடி மாட்டு கூட போட்டி என்ன வீரமுள்ள கருப்பண்ண அந்த கதை பழசண்ண இப்ப எருமை போல பொறுமை என்ன நாடாளும் நாட்டுக்காரும் நாடு மறந்தாலும் நாடாளும் നാട്ടുകാരും നാട് മറന്നാലും ഞാറു നടും നമ്മൾ നമ്മുടെ നാട് മറക്കില്ല ഞാറു നടും നമ്മൾ നമ്മുടെ നാട് മറക്കില്ല അടച്ചോൻ എഴുതി വെച്ചത് പട്ടിണിയാണല്ലേ ദയ്യാതോ തിരുത്താൻ പുലരി ഒന്നിന് കിഴക്കുതിക്കില്ലേ கட்டடம் கட்டினவன் அதை கட்டி முடிச்சதுமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அதை தீட்டுன்னு சொல்வாங்க மாட்டை குளிக்க வச்சு பசும்பால கறந்துதண்டா அதில் தீட்டு இருக்காது அதை சாமிக்கும் வைப்பாங்க நிலவுக்கு போனாலும் அங்கேயும் சாதி வரும் சாதிகள் வந்தாலே தெரியும் சேர்ந்து வரும் நிலவுக்கு போனாலும் அங்கேயும் சாதி வரும் சாதிகள் வந்தாலே சரி சேர்ந்து வரும் கெட்ட சாதியின் சண்டைகளால் வட்ட நிலவும் ரெண்டு வரும் இந்த இந்திய மண்ணுக்கு ராஜாவே கோவணம் கோவணம் 12 அதை நைசா உருவ போறாண்டா நம்மாளு அன்னை அன்னை கருப்பண்ணே காத கொஞ்சம் திருப்பண்ணே அடி மாட்டு கூட போட்டி என்னே வீரமுள்ள கருப்பண்ணே அந்த கதை பழசண்ணே இப்போ எருமை போல பொறுமை என்னே புனித யாத்திரையா அட பயணம் போவாங்க புண்ணிய மத்தனைக்கும் குத்தாக கேட்பாங்க நெசவு நெய்கிறவன் அட தறிய விட்டு புட்டா அந்த தறிய விட்ட பின்னே அவ பசிய விப்பானா கட்சிகளின் கொடி துணிய கிழிச்சு தச்சாக்கா பொசருட்டும் பசமாவ சேர்த்து வச்சாக்கா கட்சிகளின் கொடி துணிய கீழ்ச்சி தச்சாக்கா பொசருட்டும் பசமாவ சேர்த்து வச்சாக்கா நம்ம உடம்ப மறக்கலாம் தினம் கஞ்சி
முடிக்கலாம் பச்சை புயல புரளும் கட்சிகள் எல்லாம் ஜெயிச்சு போனா அல்வாதா அடே அப்பாவி மக்களுக்கு எப்போதும் வெப்பாண்டா இல்லாதா அண்ணே அண்ணே கருப்பனே காது கொஞ்சம் திருப்பனே அடி மாட்டு கூட போட்டி என்னண்ணே வீரமுள்ள கருப்பனே அந்த கதை பழசண்ணே இப்ப எருமை போல பொறுமை என்னண்ணே கொட்ட கொட்ட முழிக்கிற கோஷம் போட்டு அழகிற புட்டுக்கு தந்துடிக்கிற சொத்து பொட்டலத்தை பிடிக்கிற அட புத்திய மட்டும்தான் எங்கேயோ வித்து புட்ட அண்ணே அண்ணே கருப்பண்ணே காது கொஞ்சம் திருப்பண்ணே அடி மாட்டு கூட போட்டி என்னண்ணே வீரமுள்ள கருப்பண்ணே அந்த கதை பழசண்ணே இப்ப எருமை போல பொறுமை என்னண்ணே பார்லிமெண்ட் மாதிரி அடிச்சுக்கிறீங்க. கண்ணியை கொஞ்சம் டீசென்ட்டா பிடிக்க கூடாதா? ஏறி பேரை காப்பாத்துங்க. வணக்கம் ஃபாதர். God bless you, my son. அட இன்ன ரெடி இட்லி வையே. வாங்குறது கடனுக்கு இந்த பர பறக்குற. சாம்பார் என்ன இந்த நேரத்துல ஆறுது? இங்க மத்ததெல்லாம் மணக்குதாக்கும். அட இந்த ட்ரெயின் தாயா கரெக்ட் டைம்க்கு வருது. ஏய் ட்ரெயின் சீக்கிரம் ஓடிங்கடி பாம் வச்சிட்டு போறாங்க. எம்புல லைனுக்கு போன மவனை காணோம். பாலக்காட்டுல டேரா போட்டானா? ஏயா லாரி ஓட்டுறது என்ன உன்ன மாதிரி காஞ்ச தோலை கத்தியில இருக்கிற சமாச்சாரமா? என்னமோ இன்ஜினை இறக்கி வச்சுட்டு லாரியை இவர் தான் இழுத்துட்டு போற மாதிரில சொல்ற. பாலக்காட்டுல ஸ்டீரிங்க பிடிச்சாங்கன்னா பொள்ளாச்சியில தான் கண்ணே முழிக்கிறாங்க. கோகுத்தால வண்டி ஓட்டுறாங்க. சும்மா இருங்கப்பா. ஏன்பா ஏத்துற மாட்டை இறக்கி விட்டுட்டு கால் கடுக்க நின்னு காசு வாங்கிட்டு அடுத்த லோடு கிடைச்சா அதையும் ஏத்திட்டு வரணும். எங்க அண்ணன் பாடு எங்க அண்ணனுக்கு தான் தெரியும். ஆர்சி புக் சரியில்லை, ஆர்சி புக் சரியில்லைன்னு ஒரே ஆபீசர் 6 தடவை பணம் வாங்கிட்டா. நாசமா போனவன். போன தடவை 300 ரூபாய் வாங்கினா இந்த தடவை 700 ரூபாய் கேட்டு வாங்கிட்டா. கேட்டா இவன் பொண்ணு மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருமாமா. இவன் பொண்ணு டாக்டர் ஆகிறதுக்கு கேட போய் நான் தான் கிடைச்சினா. அதை பாத்தியா அவன் கதையை பேசிட்டு உன்னையும் மறந்துட்டேன். வேற வளையல் வாங்கிட்டு வந்துக்கிறேன், ஸ்டிக்கர் போட்டு எல்லாத்தையும் வச்சுக்கா. இந்தா புடி 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 புடி. எவ்வளவுக்கு நான் வாங்குனீங்க இதெல்லாம்? ஆச்சு ஒரு 50 ரூபாய் ஆச்சு. 50 ரூபாயா? 3 கிலோ அரிசி வாங்கி 5 வேளை கஞ்சி வச்சு குடிச்சிருப்பேனே. ஏலே சிவராமா, போகும்போது வரும்போது கண்டது கழித வாங்கி கொடுத்து அவளை கெடுக்கிறதே நீ தாண்டா. காலங்காத்தால பல்லு கூட விளக்காம மனுவோட நிக்கிறாங்க. என்னங்க சாமி பண்றது? பல்லு விளக்குல இருந்து படுக்க போற வரையும் பிரச்சனையா இருக்குதே. சாமி வணக்கங்க. வணக்கங்க. என்ன ஆராயே யூனிஃபார்ம் போடலையா? தோச்சு போட்டுருக்குங்க, இன்னும் காயலிங்க. அடடா, அப்போ அழுக்கு துணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப. டவுனுக்கு கொண்டு போய் வாஷிங் போட்டு தலையாற்றைய வேலையை பாரு. ஏமா மொன்ன வந்துட்டானா? லைன்ல இருந்து நீ காலைல தான் சாமி வந்துச்சு. என்னடா சின்னதுக்காரனை தேடுறியாக்கும்? உனக்கு அறிவே கிடையாதுடா. நம்ம சாதி சொன்னத்தோட பழகினா நாளைக்கு எலெக்ஷன் வர்றப்ப எனக்கு பின்னாடி பிரசிடென்ட் ஆகலாம். எலெக்ஷன் நேரத்துல மட்டும் பல்லிப்பீங்க, அவங்க வீட்ல தண்ணி வாங்கி குடிப்பீங்க. கண்ணுல ஒரு கிளவி பற்ற கூடாது. டப்புன்னு கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்துருவீங்க. போடா, தோப்புல தேங்காய் போடுறாங்க, நீ போய் பணத்தை வாங்கிக்க. உன் தம்பி பைக்ல போயிருக்கான், பணத்தை வாங்கி டவுனுக்கு போய் மொள்ள மாறிட போறான். தூரமா இதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணு. என்னது? என்னப்பா அது? செருப்பை கண்டுபிடிச்சதே நீங்க தான். நீயே இது என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஜூ ஜூ. அது நம்மள மாதிரி பலவிதமான மிருகங்கள் இருக்குதே, அதுக்கு பேர் தான் ஜூ. இது பலவிதமா கிழிஞ்சிருக்குதே, இதுக்கு பேர் ஷூ. உடப்பா, தைச்சு கூடப்பா. என்ன அவசரம்? கேர்ள் ஃப்ரெண்டுகளை வேற பார்க்க போகணும். ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க் டிங்கரிங் இருக்கும் போல இருக்க. இதை தைக்கிறதுக்கு நூல் வாங்கினோம்னா 200-300 ரூபாய்க்கு வாங்கணும். இதுக்கு நான் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் சொல்றேன். லாலாலே லல்லல்லாலே லாலாலே லல்லல்லாலே. அட பாப்பா, இருந்தது ஒரே ஜூ, அதே எடுத்து டிச்சுக்குள்ள வச்சுட்டேன். வெறுங்கால உடனே என்னோட இமேஜ் போயிடும். கடனுக்காக ஒரு செருப்பு கொடு. சுசை, பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. நானே உனக்கு எத்தனை நாளைக்கு செலவு பண்ண முடியும்? யோ, நான் சேர்த்து வைக்க வேண்டாமாயா? சேர்த்து வச்சு அட எனக்கு வாழ்க்கையில கல்யாணம் காட்சி நடக்கு, குழந்தை குட்டின்னு ஆகு. ஏப்பா சிவராமா, உனக்கு கல்யாண ஆசை வந்தா நேரடியா உங்க ஒப்பையிட்டு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சின்னதிகாரி கடங்க வைப்பாராம், இவர் சேமிச்சு வைப்பாராம், கல்யாணம் பண்ணுவாராம். என்னங்கடா டேய். ஏன் என் பையனை கல்யாணம் பண்ணா என்ன? ஏமா நீ கூட விட்டா அவன் 1000 கல்யாணம் கூட பண்ணுவான். ஆனா அடிமாட்டுக்கு லோடு அடிக்கிறவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? கொடுக்கறது என்ன கொடுக்கறது? தூக்கிட்டு வந்துட மாட்டான். ஒண்ணு பார்த்தாச்சு. யாரு? மதுரை வீரனுக்கு ஒரு பொம்மை கிடைச்ச மாதிரி என் மவனுக்கு கிடைச்சிருக்காடா மிலிட்டரிக்காரன் பொண்ணு. ஐயே, யார் அந்த சத்துணவு கூட ஆயாவா? டேய் அவளை போய் ஆயாங்கிற?
1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்னு 3ஐயும் அவ ஒருத்தையே நடத்துறா. டீச்சர்னு சொல்லு. அவங்க அப்பா மிலிட்டரிக்காரனாச்சே, 2 பொண்ணுங்களையும் திட்டமா வளர்த்துருக்கான். கை சுத்தம் வாய் சுத்தம். அக்கா தங்கச்சி கிட்ட ஒரு திருட்டு பரட்டு கூட கிடையாது. சீக்கிரம் கா, சீக்கிரம். அக்கா, புளி எடுக்கா. தோரம்பருப்பு எடுக்கா. அப்படியே அள்ளி போடு. எண்ணெய் எடுத்து ஊத்துக்கா. என்னது நெய்யா? அதெல்லாம் இங்க கிடையாது. நெய் கிடையாதா? என்ன சத்துணவு போடுறீங்க? என்னக்கா இவ்ளோதானா? அடியே லீலா, எவ்வளவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓவர் எடுத்து மாட்டிக்க சொல்றியா? சரி சரி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போ. நான் மணி அடிச்சிட்டு வரேன். சீக்கிரமாக்கா. இவங்க அப்ப மிலிட்டரியில கிடைச்ச பென்ஷன் பணத்துல பீத்தத்தனமா ஒரு வீடு கட்டியிருக்கான். இவ ஹைதராலி காலத்து ஒரு கொடையை வச்சுக்கிட்டு பிஞ்சு போன கொடை பிலுக்கோடு பிலுக்கிட்டு இருக்கா. செருப்பு ஒன்று போட்டிருக்காப்பா. அந்த கருமத்தை செருப்புன்னு சத்தியம் பண்ணாலும் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு 4 நாள் கூட தைக்கலாம்ல? வேண்டாம், நம்ம சாரி பிள்ளையாச்சா என்கிட்ட கொடுத்தா ஓசியில தைச்சு கொடுக்குறேன். அவளையும் நச்சு கட்டின்னு மிரிச்ச மாதிரி ஏன் ஒரு செருப்பு. போன வாரம் என்னாச்சு, பொண்ணு தாய் வீட்டு கோழி வெளியே மேய்ச்சிட்டு இருந்திருக்குது. இவ குளிச்சுட்டு அந்த பக்கம் வந்திருக்கா. கோழியை பார்த்துருக்கா. ஈரப்பாவோடைய டப்புன்னு கோழி மேல தூக்கி போட்டு கோழியை தூக்கிட்டு ஓடிட்டான். போனவன் கோழி வேணா குளம் வச்சுட்டீங்களா? ரக்க அது ஒரு மனுஷன் திங்க முடியுமா? ரக்கை பிச்சு கீழே போடுறா, காத்தடிச்சு ரக்க வெளியே வைக்கிறது. பொண்ணு தாய்கிட்ட மாட்டான். பொண்ணு தாய் எப்பேற்பட்டாளு? செப்பல் போட்டீங்க, செருப்ப கழட்டி இருக்கான். ஆனா அடிக்கல. என்ன இவ அதுக்குள்ள எகிரி குச்சி ஓடிட்டான். யோ அடிமாடு, வெளியே வாயா. ஏய் கோலச்சி, என்ன நீ ஆம்பளையா இருந்தா என் மூஞ்சிய பார்த்து நேருக்கு நேரா பேசு. ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஏன் பொம்பளை மாதிரி புரணி பேசிட்டு இருக்க? ஜெய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் ஓடிவாங்க. லம் சேனல்ல ஃபைட் சீன் காட்டுறாங்க. எங்க அண்ணன் மேலே கை வச்சிட்டேடி நீ. என்ன கை வச்ச என்ன? எப்படி உங்க அண்ணன் என்ன பார்த்தா திருடின்னு சொல்லலாம்? பாரு, இந்த கைய நல்லா பாரு. பருத்தியார் பொருளை என்னைக்காவது தொட்டுக்குமா அந்த கை? நானு மிலிட்டரிக்காரன் பொண்ணு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரி வளர்க்கல எங்க அப்பா. ஏக்கா லீலா, இங்க பாரு, உங்க அக்காவுக்கு எல்லாரும் சேர்ந்து எப்படி திருட்டு போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விற்கொடி ஒரு சிப்படி இங்க வந்திருக்க. இவருக்குள்ள நான் இங்க நாரிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னன்ற நீ? என்னவா? நீங்கெல்லாம் என்ன பத்தி சொன்னது தப்புன்னு எல்லாரும் முன்னாடியே மன்னிப்பு கேட்கணும். இல்லனா நடக்கிறது வேற. என்னடி எருமை மாதிரி பாத்துட்டு நிக்கிற? சொல்லு. கடையில காசு கொடுத்து வாங்கின அந்த கடலை பருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நாசமா போயிடுவீங்க. அந்த கடல் என்ன பாட்டில் கொடுத்தனே திங்க வச்சேன். ஐயோ, அது டேபிள் மேலே வச்சனே. சனினே, அந்த ராஸ்கல் இங்க கொண்டு வந்துட்டான். இப்ப அவங்க வந்தா நமக்கு எல்லாம் செஞ்சு தெரிஞ்சு போயிடும். போயிட்டு அவன் அப்படியே அமுக்கி போடு. போ. இல்லடா. சரிம்மா, உன்ன மாதிரி கை சுத்தமான பொண்ணு இந்த தாலுகாலே இல்ல. என் மாவன் உன்னை பத்தி சொன்னதெல்லாம் தப்புதான். அவனுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பாத்து சும்மா வீடு கிட்ட விளையாடுறா. இந்த மாதிரி வீரமான விவேகமான வில்லங்கமான பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா தான் இந்த வீடே உருப்படும். ஆமாப்பா, அதுக்காக மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியுமா? அட கேட்டு வை, பின்னாடி பிரயோஜனப்படும். போன அம்மாவாசைக்கு உங்க அம்மா காலில் விழுந்து வந்தான்னா நான் பார்க்கவே இல்லையே. அது கதவை சாத்திட்டு காலை பிடிச்சிருந்தான்.
ஜூசா வாய்க்கா நிறைய எவ்வளவு தண்ணி போயிட்டு இருப்பாரு இதுக்காவது குளிக்கலாம்ல. சனிக்கிழமை தானே குளிச்ச, என்ன 2 நாள் போட்டு. உன்ன மாதிரி 2 ஒருத்தர் இப்படி சுகாதாரம் இல்லாம இருக்கிறனால தான் நம்ம சமுதாயத்துக்கே ரொம்ப கெட்ட பேரு. ஆமாண்டா, பொண்டாட்டி புடவையும் பப்ளிக்கா துவைக்கிற, அதுல வராத கெட்ட பேரு எங்களால வருதா? மூடுறாடே. எனக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்போ நீ ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்க மாட்டேன், அந்த தொழிலே உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா தான் உண்டு. அப்படி ஒரு தொழில் பார்க்கணுமே. ஏங்க ஒரு குரங்கு வாங்கி கொடுத்துலாமா? குரங்கு ஓகேவா? பழைய பாடல் என்னை பார்த்தா குரங்காட்டி மாதிரியா இருக்கு. வாய்க்கால போட்டு அமைக்கிருவேன். குரங்கு வாங்க, பூனை வாங்க, யானை வாங்கணும். ஏய் யானை வாங்கலாம்ப்பா, நல்ல பந்தாவா இருக்கும். டேபிள் மேல வைக்கிற யானை வாங்க கூட அவருக்கு வக்கில்ல, அவர் போய் யானை வாங்க. ஆமாடா, நீ பெரிய மைசூர் மகாராஜா, உன் வீட்டு பேக் ஏட்ட 1.5 டஜன் யானை கட்டி வச்சிருக்க. வாயை மட்டும் குளிடா. ஏன் இவனுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்துற? யானை எல்லாம் என்னால வாங்க முடியுமா? ஆனா பேங்க்ல லோன் கொடுக்குறாங்கப்பா. இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. இத்தனை கோழி கொடுக்குறாங்க, அத்தா பேர் யானை கொடுக்க மாட்டாங்களா? பாரு பேங்க்ல மேனேஜரா நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இருக்குது. அந்த கண்ணாடிக்காரி தானே? ஆள் பாக்கெட் நல்லா இருக்காது. லோனை பத்தி பேசினா பர்சனாலிட்டி பத்தி பேசுற, அதுக்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன். யானை லோன் போட்டு வாங்கிக்கலாம், மெயின்டெனன்ஸ். நாளைக்கு நாள் கோயில் குளமெல்லாம் பெருகிட்டு வருது இல்ல, சபரிமலை சீசன் வருது, புதுசா ஜாரி சங்கத்துக்காரனுங்க கட்சி ஆரம்பிக்கிறானுங்க. அந்த தலைவனுக்கெல்லாம் மாலை போடுறதுக்கு யானை வேணும்ல. சரியா, அவனுக்கு என்னை கூப்பிட முட்டானுன்னா? ஆனா கடைசியா பிச்சை எடுத்தாலும் அந்த யானை உன்னை காப்பாருப்பா. இப்ப கடைசியா சொன்னீங்களே அதுதான் முதல்ல நடக்கும். எவ்வளவு அழகா ஊத்துற, அளவா ஊத்துற. நீ ஏன் குடிக்க மாட்டேங்கிற? ஐயா நமக்கு வேண்டாப்பா. இந்த அட வேண்டாம். புர்ரா அட பழக்கம் இல்ல. பழக்கம் இந்த கிண்டில குழந்தை குதிர மாதிரி வாய் திறந்து ஊத்துற மாதிரி. ஒரு நல்ல மனுஷன் கெடுத்துறாதே. அட வேண்டாம் சும்மா. அட உன் தம்பி வராப்பா. ஏய் வந்த பெண்ண என்னவா நல்லா இருக்கே உங்களுக்கு? என்ன அவனை பார்த்தோனே நீ கையிட்டு நிக்கணுமாக்கு? அட அது ஊருக்குள்ள காலங்காலமா இருக்கிற பழக்கம். நீ சும்மா உனக்கு புரியாது. ஏய் உனக்கு புரியாது. விராமா டேய் தோப்புல தேங்காய் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நீ அதை பார்க்காம அவன் கூட உட்கார்ந்து ஜாலியா சரக்கா போட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டா என்னடா சரக்கு அது? எம்சி தான். அட நம்ம சிவராம பாலக்காட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா, கொஞ்சம் போறியா? என்ன போடு. பாவே வழக்கமா ஊருக்குள்ள அண்ணன் தம்பினா அடிச்சுக்குவாங்க, உரைச்சுக்குவாங்க. நீங்க என்னடா சகஜமா வாடா போடான்னு பேசிக்கிறீங்க? ஒன்னா உட்காந்து தண்ணி வேற போடுறீங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க சாமி. கண்ணு போடாதடா, தண்ணியை போடு. சிவராமா ஊத். ஏய் கிளாஸ கழுவி ஊத்துறா நாய. சாமி அவசரத்துல மறந்துட்டு பாருங்கடா. மறந்துட்டு பாருங்க சாமி. ஏய் நில்றா, நீ ஒண்ணு கழுவு வேண்டாரு. அட பரவாயில்லடா. ஏய் நான் சொல்றது கேடுறா. ஏய் அவன் உன்கிட்ட வேலைக்காரனா? என் ஃப்ரெண்டா? இதப்பா சிவராமா கழுவுனா கழுவிட்டு போறான், நீ நாயங்கிற. இத பார், உனக்கு தேவை சொன்னா வந்து கழுவி கூடி, இல்ல நான் மூடிட்டு போயிட்டாரு போனா. ஏய் அப்பே ஆத்தா பேர் தெரியாத அனாத நாய் அவன். அவன் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா? போடா நீயும் சரக்கும். கடந்து மறைந்த காலம் மலர்ந்து வரும் பூக்கள் சொல்லும் நாளைய எதிர்காலம். நாளைய வாழ்க்கைக்கு மாளிகை கட்டிட இன்று அடிக்கல்லை போட்டாய். நீ வரும் முன்னமே வாழும் இடம் தந்தரார் என்று நீ எண்ண மாட்டாய். எல்லோருக்கும் சொந்தம் என்றேதான் செல்வங்கள் நம் அன்னை தந்தாள்.
அதில் உன் பங்கை யார் கொள்ளக்கூடும்? நினைத்த வழி தென்றல் செல்லும் திசைகள் எல்லை இல்லை. மனக்கதவை மூடி வைத்தால் நுழைந்து விடும் கொல்லை. மேடும் பள்ளமும் வாழ்வில் வந்தாலும் உள்ளத்தில் பள்ளங்கள் வேண்டாம். சோகம் துன்பம் சூழ்ந்து வந்தாலும் நம்பிக்கையை விட வேண்டாம். உள்ளத்தில் வல்லமை கொண்டே நாளைய வாழ்க்கையை இன்றே இங்கே இப்போதே நீ தொடங்கு. என்னடா வழக்கம் போல உன்னை அப்பா ஆத்தா இல்லாத அனாதை சொல்லிட்டானா? சொல்லிட்டா இப்படி நட்டுக்கிட்டு வந்து உட்காந்துறதா? சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். சொல்ல வேண்டியதானே? அப்ப வீராசாமி இருக்கா, உன்னோட ஆத்தா லட்சுமி இருக்கா, உன்னோட தங்கச்சி தெய்வான இருக்கா, சொல்ல வேண்டியதானே? சொல்றதுக்கு உனக்கு உனக்கு வாய் வரலையா? எப்பா உன்னை பெத்தவ கூட உன்னை 10 மாசம் தான் சுமக்க முடியும். அவளே ஆசைப்பட்டு கூட 2 மாசம் சுமக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்க, ஆண்டவன் விட மாட்டான், இறக்கி விட்டுருவான். ஆனா உன்னை வளர்த்தவன் 30 வருஷமா நெஞ்சிலே சுமந்துட்டு இருக்க. அதை எந்த கடவுளாலும் இறக்கி வைக்க முடியாது. அவளை நீ தாயின்னு ஒத்துக்கலங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிச்சுடா, அவளால தாய்க்க முடியாதுப்பா. அது போயிடுச்சுடா. அப்புறம் இந்த வீராசாமி அனாதை ஆயிடுவாப்பா. டின்னர் ரெடியா? ஏமா ஒரு ஆம்லெட் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? கூட்டுக்கோழியா இருந்தாலும் பரவாயில்ல, இது திருட்டு கோழி, வேக கொஞ்சம் லேட்டா தானே ஆகும். அக்கா சீக்கிரம் ஆம்லெட் எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. டீச்சர் ரொம்ப பசிக்குது டீச்சர், இன்னும் கொஞ்சம் போடுங்க டீச்சர். அக்கா சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. ஐயா என்னக்கா இது முட்டையில கருவாடு போட்டிருக்க? என்னம்மா அது முட்டை தீஞ்சிருக்கு? நான் திருந்திட்டேன்ப்பா. நீ திருந்துறதுக்கும் ஆம்லெட் தீர்றதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இல்லப்பா, ஏழை பசங்களோட படிப்புக்காகவும் பசிக்காகவும் கவர்மெண்ட்ல சத்துணவு போடுறாங்க. நம்ம பசிக்காக இதுல போய் கை வைக்கிறோமே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட போக்கா, அவன் கோடி கணக்குல கொள்ளடிக்கிறான். தான் பண்ணது கரெக்ட்னு கோர்ட்ல வக்கீல் வச்சு வாதாடுறான். நாம் என்ன அரிசி பருப்பு கேஸ் தானே? நிறுத்துறியா? திருந்துறதே தப்புன்னு நினைக்கிற இந்த உலகத்துல
செஞ்ச தப்புக்காக வருத்தப்பட்டு திருந்தணும்னு நினைக்கிறா பாரு என் பொண்ணு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதோ பாருங்க, இன்னிலிருந்து நானும் திருந்திட்டேன். அப்பா தண்ணி அடிக்க போறீங்களா? இல்ல 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 இல்ல, முட்டை சாப்பாடு நிறுத்த போறேன்னு சொல்ல வந்தேன். ஏன்பா போதும், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்களேன். முடியாதுமா. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இது ஒண்ணுதான் எனக்கு தோண. 2 பேருக்கு உள்ள போச்சுன்னா அவளோட பேசுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். கிட்டத்தட்ட இப்ப இதாம்மா எனக்கு சம்சாரம். அப்படியா? அப்ப கொடுங்க, அம்மா கொண்டு போய் பீரோல வைக்கிறேன். மீதியெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். கஜி முத போனே அசத்திரனா. யோ 4000 ரூபாய் பணம் வாங்கியிருக்க. மந்திரி வந்தோடனே மாலையை லட்டு மாதிரி போடணும். அதை பத்தி கவலையே படாதீங்க, அப்படியே அல்வா மாதிரி அவர் காலத்துல விழுகும். மாலையே அல்வாதான் அண்ணா, மாலையே அல்வாதான் மந்திரிக்கு. அது அப்படிங்க. யானை மட்டும் ஒழுங்கா மந்திரி கழுத்துல மாலையை போட்டுருச்சுன்னா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்கிடுவேன். அதுக்காக மாலைங்களா? பின்ன எதுக்காக? பிரியப்பட்டெல்லாம் போறது இல்ல. பிரியப்பட்டு இவனுக்கெல்லாம் எவையா போடுவான்? கட்டின பொண்டாட்டியே போட மாட்டான். அதே நம்ம வாசனை. மாசம் 7 ஊழல் கேஸுக்கு வாய்தா வாங்குற பிராடு மந்திரி இவனுக்கு நான் மாலை போடணுமா? ஐயோ கஜி சொதுப்பிட்டியடா. எவனோ எதிர்கட்சிக்காரன் அவமானப்படுத்துறதுக்கு அந்த தாடிக்காரனை செட்டப் பண்ணிருக்கான்டா. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுங்கடா. ஐயோ ஐயோ ஐயோ, யாரை லத்தி போடுறதுக்கு என்னையா சார் லத்தியில போட்டு இந்த தாக்கு தாக்குறீங்க? அம்மா ஐயோ. மினிஸ்டர் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அவனை பெண்ட் எடுத்துட்டோம். நீ தினம் ஆத்துக்கு வர, ஆனா ஒரு நாளும் கூட நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல. பார்லிமெண்ட் போறவங்க பேசிட்டா இருக்கேன். சூச, நான் துவைச்சு போட்ட துணியெல்லாம் நீ எதுக்குமா டார்லிங் எடுத்துட்டு வர? அட இங்க பாரியா, நம்ம செருப்பை சேர்த்து தூக்கிட்டு வராப்ல. அது நான் பல் விளக்கிட்டு போட்ட குச்சி, அது எதுக்கு நீ எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்க? 1000 தான் இருந்தாலும் அது நீ விலைக்கு வீசின குச்சி இல்லையா? அதான் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுட்டேன். காசுக்கு ரொம்ப பிரச்சனையா? எப்படி கண்டுபிடிச்ச? ஒருத்தன் பல் விளக்கிட்டு போட்ட நாத்தம் முடிச்ச குச்சி எடுத்து ஒருத்த பாக்கெட்ல வச்சிருக்கான, வேற என்ன அர்த்தம்? அமௌண்ட் எவ்வளவுமா? 2000 ரூபாய். கொடுக்கலன்னா ஹெராயின் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு இன்ஸ்பெக்டர் பயமுறுத்துறா. சரி சரி கொடுக்குறேன், கண்ணை முடிக்க. எதுக்கு? நம்ம ஊர்ல திருட்டு பையன் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால காசு அண்டர்வயர் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காரு. மூடிக்க. எடுத்துட்டானா? எடுத்துட்டான். நல்ல ஓட்டம். என் கண் மதிப்பு படி பார்த்தா எப்படி 3/4 கிலோமீட்டருக்கு மேல போயிருப்பாப்ல. இந்த நாத்த முடிச்சு துணியெல்லாம் வீட்டுல விடுவ, நீ வீசிடா. சோப்பு வேற. பணம் 2 மனுஷங்களை எப்படி பழையிருந்து பிரிக்குது பாரு. சகோதரி சூசன் ஒருத்தர் வருவா, நான் உள்ள இருக்கிறத மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. எதுக்குக்கா வேஸ்டா திருந்திக்கிட்டு? ஏய் வாய மூடு. பேசாம இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எது எங்க இருந்ததோ அங்கேயே வை. இத்தனை வருஷம் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டாதான் ராத்திரி எனக்கு தூக்கமே வரும். ஃபாதர், நான் பாவ மன்னிப்பு கேட்க வருவேன்னு ஏற்கனவே தெரியுமா? ரெடியா உட்கார்ந்திருக்கீங்க? சர்ச்சுக்குள்ளேயே இந்த இடம் தான் மகளே ரொம்ப பிஸியா இருக்குது. என்ன ஊருக்குள்ள பாவம் பண்றதுக்கு ஜாஸ்தி ஆயிட்டாங்க. போன வாரம் 2 ஷிஃப்ட் வேலை பார்த்திருக்கனே. ஃபாதர், நான் பெரிய பாவம் பண்ணியிருக்கேன். நீங்க தான் கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்கணும். மகளே, என்ன பாவம் செய்தாய்? 5 வருஷமா அரசாங்கம் சின்ன பசங்களுக்கு கொடுத்த அரிசி பருப்பு இதெல்லாம் திருடி என் குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்ட ஃபாதர். 5 years? ஆமா. திருட்டு டன்னு கணக்கா இருக்கும் போல இருக்கு. 5 இல்ல 6 டன் இருக்கும். உன் பாவங்களை எல்லாம் நான் கர்த்தருக்கு பார்சல் பண்றேன். அதற்கு நீ எனக்கு என்ன மகளை தருவாய்? ஃபாதர், நீங்க என்ன கேட்டாலும் தருவேன் ஃபாதர். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க? ஃபாதர், நோ, ஸ்டில் ஐ அம் பேச்சுலர். உன் தயவால் தாமா ஃபாதர் ஆகணும். அட பாவி, செருப்பு கடையா? யா, இங்க தான் ஓடி வந்தா. எங்க போயிருப்பாங்க? என்ன சூசே, சர்ச் பக்கம்லாம் வர ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஃபாதர், கொஞ்சம் ஃபைனான்சியல் டைட். 5 வருஷமா சின்ன பிள்ளைங்க வயித்துல மண்ணெளி போட்டியே, ஆதாரா ஊருக்குள்ள போய் போட்டு கொடுத்தன்னா உன்னோட டீச்சர் வேலை. அது மட்டும் இல்ல, ஊர் ஜனங்களை சேர்ந்து உன்னை கல்லால் அடிச்சே கொண்டுருவாங்கம்மா. அந்த ஜனங்களை உன் மேல கல் எடுத்து போடணுமா இல்ல அச்சனை எடுத்து கொண்டுமான்னு நீ எப்படி பண்ணிக்க? ஐயோ ஃபாதர், சுத்தம் என்பது நமக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். சூசே, நீ ஒரு கிறிஸ்டின். கடன் வாங்க தான் சர்ச் பக்கம் வாரிய ஒழிய கர்த்தர் பார்க்க என்னைக்காவது வந்திருக்கியா? இந்துஸ் எவ்வளவு சின்சியரா பெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபாதர். என்ன சொல்ற? பெருக்கல பொறுக்குறாங்க.
சரி எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆ ஆ ஈ இங்க பாரு ஈ மிலிட்டரிக்காரர என்ன மணல் மூட்டையெல்லாம் அடிக்கி பார்டர்ல மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. பார்டர்லயே ஒர்க் பண்ணி அட்மாஸ்பியர் செட் ஆயிடுச்சா? ஹாலிடேஸ்ல கூட அந்த அட்மாஸ்பியர் இல்லனா அடிக்கிற தண்ணி போத ஏற மாட்டேங்குது. மாமா சார் சிறு வயசுல படிக்காம விட்டுடுங்க. அதை நினைச்சு மனசாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதனால தான் பிரைவேட்டா படிக்கலாம்னு ஸ்லேட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெரி குட். இவ்வளவு வயசானாலும் படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு பாரு உங்களுக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஐடியா கொடுத்தது நான் தானே. எக்ஸலென்ட் மேன். ஆசீர்வாதம். ஏய் வாட் இஸ் திஸ்? டீச்சர் கால் விழுந்தாலும் பிரயோஜனப்படும். எதுக்கு? அவங்க தான் பாடம் சொல்லி கொடுக்குறது. ஓ இட்ஸ் a point. Go and join. நீங்க அடி. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நான் 2 கிளாஸ் ஊத்திக்கிறேன் மாமா. ஈ ஈ ஓ ஊ ஊ சு மா இவர் வர தொல்லை. எத்தனை தடவை சொல்ல ஒரு ஆம்லெட் போட சொல்லி சீக்கிரம் போய் ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வா போ. அப்ப பாடம் நடத்த வேண்டாமா? என்ன பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் நடத்த போறா? ஆனா உனதானே நானும் கூட நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுமா. கேம்ப்ல நடத்தந்து. அதுவும் இல்லாம தம்பிங்க வேற 2 பேர் புதுசா வந்திருக்காங்கல்ல. வெரி குட். எஸ்கேப். புடிங்க. தம்பி ஆனா அவன ஃபுல்லா தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா தெரியுங்க. ஏன் நின்னு பதில் சொல்லு. சரி. மரியாதை இல்ல? சாரி. அவ எழுதுனா உனக்கு ஆனா அவன ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி. அவு இந்த அவ்வையார் ஒரு மாதிரி. அதேதான். யோ 7 கழுத வயசாது. உங்களுக்கு என்ன எப்ப படிப்பு? எங்க ஆளுக்கு உங்க அக்கா மேல ஒரு இது. எப்படிங்க? என்னது அது? அவு போனேன்னு எழுதிருக்க. அவுன்னு எழுதிருங்க. ஹவு ஹவு இல்லைங்க அவு. என்னைய கரெக்ட் பண்ணிட்டா நீ? ஐயோ சார் என்னங்க சார் பள்ளிக்கூடத்துல பசங்க அடிக்கூடாது கவர்மெண்ட்ல சட்டமே போட்டிருக்காங்க. நீங்க பொச்சு மேல இந்த வீக் வைக்கிறீங்க. எதுத்தா பேசுற நீ? பள்ளிக்கூடம் அது பிரைவேட் ஸ்கூல்டா. எழுதாவுவ. தாங்க முடியல. அடிச்சு எடுத்து அடிக்காதீங்க. கொஞ்சம் கீழே இறக்கி அடிங்க. கண்டி போயிரு. என்ன பெருமானி அடிக்கிறேன்? எங்க வீட்டுக்கு போமா. உன்னை கையால அடிக்கிறேன். ஒரு பாட்டில் எடுத்துக்கணும்னா. இந்தமா தாடிகாரன் பாட்டில் எடுத்து போறாம புடியணும். ஏய் தாடி பாட்டில் வச்சு போ. உங்க பையன் எங்க அடிச்சா? அது பனிஷ்மென்ட். அப்ப வேணாப்பா. சிவராமையா மேலே ஏறி படுத்துறான். இந்த வயசுல டியூஷன்ல போய் படிச்சோம்னா நல்ல பேர் வாங்கலாம்னு போனோம். வாங்கிட்டானா? நல்லா வாங்கினா. அரபு நாட்டுல கசையடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நேத்து தான் கண்ணில் பார்த்தேன். அடாடாடா பிச்சுட்டான். தண்ணிய மேல ஊத்தாதப்பா. சூச முதல்ல யாருக்கு 5 லாரி லோடு அடிக்கணுமா? வண்டியை கழுவிட்டு சீக்கிரம் கிளம்பு. வண்டி வரா. ஏன்? சீட்டு பஞ்சர். சீட்டு நல்லா தானப்பா இருக்கு. இந்த சீட்டு இல்லப்பா, டிரைவரோட சீட்டு. அங்க பாரு பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு. இன்னும் 10 நாளைக்கு சீட்ல உட்காந்து வண்டியே ஓட்ட முடியாது. ஐயோ நான் வரமாட்டேனப்பா. வாங்குற அடியில எல்லாம் வீங்கி கிடக்குது. அக்கா மாமா வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன மிலிட்டரிக்காரரா? என்ன மேலதான் அதோட வந்துட்டு பாக்குறீங்களா? எல்லாம் கல்யாண விஷயமா தான். என் மவனுக்கு உன் பொண்ணை கேட்க வந்திருக்கேன். உனக்கு பொண்ணு தானே இருக்க? ஏது பையன்? முத்துப்பாண்டி, என் ஒரே மகன் சிவராமனுக்கு உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்பா. சிவராமனா? அந்த பையன் ஒரு அனாதை தானே? முத்துப்பாண்டி இல்ல அப்பா தால பசங்களை அனாதை சொல்லுவாங்க. அதைத்தானே நான் சொன்னேன். அதுக்கு போய் இந்த மொழி முழிக்கிறீங்க? கண்ணுக்கு லட்சணம் வந்த போதும் உடனே பொண்ணு கேட்டு வந்துருவானுங்க. உள்ள போன உனக்கு கேட்டு போறான். எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய சேர்த்தனா கூட அப்பன் பேர் என்னன்னு கேக்குறான், என்ன மதம்னு கேக்குறான், என்ன ஜாதின்னு கேக்குறான். மொட்டை எழுதுனா ஒத்துக்க மாட்டேன்றான். உள்பிரிவு கேக்குறான். உள்பிரிவு. அப்படி இருக்கும்போது எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரே பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, மாப்பிள்ளையோட அப்பன் பேர் தெரிய வேண்டாம், மதம் தெரிய வேண்டாம். அட இது உட்பிரிவு கர்மாந்திரம் எதுவும் வேண்டாம். மொட்டையா என்ன ஜாதின்னு தெரிய வேண்டாம். இத பாருங்க, கால்லாம் சம்பாரிச்சு கால் வைத்து கஞ்சி குடிச்சா கூட என் ஜாதிக்காரனுக்கு தான் என் பொண்ணை நான் கொடுப்பேன். என்னப்பா இப்படி பேசுற? அம்மா நீங்க பெரியவங்க, நான் சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்களா? இவங்களுக்காக தட்டு எடுத்து என் மகளை பொண்ணு கேட்டு இங்க வந்திருக்கீங்களே, இவளே ஒரு மகனா பிறந்ததான்னு வச்சுக்கோங்க. பொண்ணு கேட்டு ஊருக்குள்ள வந்தனா ஒரு நாடாரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு நாயக்கரோ, ஒரு முதலியாரோ, ஒரு ஐயரோ, அவளே
ஒரு கிறிஸ்டியனோ இல்ல முஸ்லிமோ எனக்கு பொண்ணு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி ஊர் பேர் தெரியாத ஒரு ஜாதி பேர் தெரியாத ஒரு அனாதைக்கு என் பொண்ணை தர முடியும்? அவன் எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நிச்சயமா உன்னோட வசந்த குடும்பத்துல தான் பிறந்திருப்பா. உன்கிட்ட பொண்ணு கேட்டு வர்றவங்க உன்னோட வசந்த நிலையில இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? அதானே அதானே வலிமா 2000 வருஷமா அடிபட்டு மிதிப்பட்டு உள்ள போற ரணம்மா, உள்ள போற ரணம். தெரியாது உங்களுக்கு? ஏதோ பார்டர்ல போய் சண்டை போட்டு வந்ததால மிலிட்டரிக்கார வரான்னு சொல்றாங்க, இல்ல மாலாரி வரான்னு சொல்லுவாங்க. தயவு செய்து போயிடுங்க, வேண்டாம், போங்கம்மா. வாங்க வக்கீல். என்ன இவ்வளவு லேட்டு? இல்ல சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சேன். விருந்தாளி வந்திருக்காருல, அவரு கூட முதல்ல. என்னது காப்பியா? இப்ப கொடு. டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணா, நீங்க கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. போ, சும்மா இருங்க, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுவோம். எது டாக்குமெண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழே தகராறு. உனக்கும் படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. வக்கீல நம்பி போட வேண்டியதான வழக்கம் போல. கொஞ்சம் இருங்க, தனலட்சுமி வர சொல்லிருக்கேன். வந்தானா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடலாம். தான் பிள்ளைகளை படிக்க வைக்காம அக்கா பிள்ளைகளை படிக்க வைக்கிறாப்புல. இந்த ஆளை எந்த கணக்குல சேர்க்கறது? சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வக்கீல் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? லேட்டா? இந்நேரம் கேஸ் முனிசிபல் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட் போயிருக்கோம். நல்ல வேலை வந்துட்டு வாங்கி படி. சாரி மாமா. படிமா. காலேஜ் ஸ்டூடண்ட் நன்னா படிச்சு சொல்லுமா. உட்கார்ந்து படிமா. இல்ல பரவாயில்ல மாமா. அட உட்கார்ந்து படிமா. உட்கார் உட்கார். கல்யாணி இங்க வா. அட பெஞ்சில உட்கார்ந்து படிமா. பரவாயில்ல மாமா. நம்ம வீட்டு பொம்பளைகளே இப்படித்தான். காப்பியே குடிக்கணும், மோட்டர் போட்டு உறிஞ்ச கூடாது. Excuse me, lawyer. This point has been dissolved last month in Hyderabad's court, so this is invalid now. How can you add this point, and how can you win the case? I agree. வக்கீல் வாயை பொளந்துட்டான். பரவாயில்ல, நல்லா தான் பேசுறா. என்ன இந்த இளவு இங்கிலீஷ் நம்மளுக்கு தான் புரிய மாட்டுது. லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போதே நன்னா பிரைட்டா இருக்க, என்ன மாதிரி இல்ல, நன்னா இரு. ஏற்கனவே காலனா காசுக்கு நம்மளை மதிக்க மாட்டான், இதுல படிச்சு வேற தொலைச்சிட்டான். அறந்துட வேண்டியதான். நம்மளுக்கு எப்பயும் போல போயல கட்ட புல்லு கட்டு காரியதான். நான் வேற டாக்குமெண்ட் ரெடி பண்றேன், அப்புறம் சைன் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கேஸ் இருக்கா வாய்தாவில், அவ்வளோக்கும் ஃபீஸ் கொடுத்து ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வக்கீலம்மா வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதான். அம்மா சொன்னியா? சொல்றேம்மா. என்ன? அது ஒண்ணும் இல்ல தம்பி, அவ கூட படிக்கிற பிள்ளைங்களா நம்ம ஊர் திருவிழா பாக்குறதுக்கு இங்க வராங்களாம். நம்ம வீட்டுல வில்லுவண்டி தானே இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் இடுப்பு செத்த பிள்ளைங்க. நம்ம பஞ்சாயத்து ரோட்ல வில்லு வண்டியில வந்தா டங்கு வர அந்து போகும்ல. அதுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்லி ஒரு கார் ஏற்பாடு பண்ணோங்கறா. ஏன் அதை என்கிட்ட நேர்ல சொல்ல மாட்டாளவ? கல்யாணம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அம்மா அனுப்புறேன், பெரிய வண்டியை அனுப்புறேன். என்ன வண்டி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியும் காணோம். வாங்க. ஏய், என்னடி இது? வண்டி அனுப்ப மறந்துட்டாங்களோ? ஒருவேளை அவ அனுப்புன வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்குமோ? ஏமா நீங்க எல்லாம் லா காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா. உங்களுக்காக தனலட்சுமி வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன வண்டி? பென்ஸா? தியோலவா? சுமோவா? எஸ்டிமா? மாருதியா? ஐயா, சின்ன வண்டியெல்லாம் சரியா வருங்களா? உங்களுக்கு பெரிய வண்டிங்க, இந்த லைலாடுங்க. ஏறுங்க. ஐயோ, வாங்கடி. யார் போய் அனுப்பிச்சு வச்சிருக்கா? ஐயோ, இப்படி நான் இந்த வண்டில அசிங்கமா இருக்கு. என்ன வண்டி இது? இதுங்களா? இது பாலக்காட்டுங்க அடிமாடுகளை மாவஸ்தியா லோடு அடிக்கலாரு. நீங்க எல்லாம் வர்றீங்க, ஸ்பெஷல் ட்ரிப் அடிக்க சொன்னாங்க. வாங்க வாங்க வாங்க, ஒவ்வொருத்தரும் ஏறுங்க. கியூ ப்ளீஸ். என்னது ஏணிலாம் போடுறீங்க? இது என்ன ஃளைட்டா? ஆமா, இது ஃளைட்டுங்க, நான் பைலட்டுங்க. நான் கோ பைலட்டுங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. வலது கால் எடுத்து. ஒரு நல்ல அழகான ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுங்க, நாங்க வேணும் வேலைக்கு சேர்த்துக்கிறோம். அப்படியே குரங்குட்டி மாதிரி தம்புங்க. ஆனா குரங்குட்டி மாதிரி ஜம்ப் பண்ணுங்க. பாத்து கை பிடிச்சு கை பிடிச்சு. ஏய் கோ பைலட், கையை பிடிக்கலனால ஏறுவாங்கடா. நீ என்னப்பா? நான் என்ன பின்னாடி கை வச்சு தள்ளி முன்னாடி பாப்பா. இங்க என்ன மாடு இருக்கு? இது மாடு இல்லைங்க, எருமைங்க. இது என்ன மாதிரி ரொம்ப சாப்பிட்டுங்க. அதை விட நீங்க ரொம்ப சாப்பிட்டுங்க. தேங்க்ஸ்ங்க.
ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிங்க 60 மாடுகளை பாலக்காட்டுக்கு லோட் அடிச்சு கொண்டு போய் இறக்குனா இது இறங்கவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் நம்ம பைலட் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த போர்ஷன் அதுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாருங்க. 2 மாசமா எல்லாமே அங்கதானுங்க. எல்லாம்னா கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எல்லாம் தான். ஒரு மாசத்துக்கு 1 லோடு சாணம் விற்கிறதா பாத்துங்களேன். ஐயே